ஹலோ அண்ட் வணக்கம். நான் சுதர்ஷன், ஃபவுண்டர் ஆஃப் தமிழ் ட்ரேடர் வித் 9 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இன் ட்ரேடிங். இப்போ நம்ம பார்க்க போகிற எபிசோட் வந்து நம்பர் 35. அண்ட் இப்போ நம்ம இன்வெஸ்டிங் ஜேர்னி கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்திருக்கோம். சப்போஸ் நீங்கள் பார்க்கலாம், கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட்லையும் லிங்க் இருக்குது, பிளேலிஸ்ட் லிங்க் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து உங்கள் நிறைய பேரோட ஒரு queryன்னு சொல்லலாம். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஏன்னா எப்படி நம்ம தமிழ் ட்ரேடர் போர்ட்டலில் அக்சஸ் பண்ணுறது அண்ட் அதுக்குள்ளே இன்னும் இருக்குது. ஸோ இதை நான் அதனால தான் வீடியோவாகவே கொடுத்துடலாம் அப்படின்னு நினச்சேன். ஏன்னா அடுத்த செக்மெண்ட் போகிறதுக்குள்ள நீங்களும் இதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் நிறைய விஷயங்கள். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் தமிழ் ட்ரேடர் போர்ட்டல் அப்படின்றது என்னன்னா, இட் இஸ் நத்திங் பட் அ வெப்சைட். நம்ம ஒரு வெப்சைட் வந்து லான்ச் பண்ணோம் 2024 ஸ்டார்டிங்லேயே லான்ச் பண்ணோம். தமிழ்நாட்டிலே நம்ம தான் ஃபர்ஸ்ட் லான்ச் பண்ணோம் இந்த ஒரு வெப்சைட். சரி, இதில் என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ட்ரேடர், அதாவது அவர் ட்ரேடராக இருக்கலாம் இல்லை இன்வெஸ்டராக இருக்கலாம், அவங்க வந்து ஃபுல்லாக அவங்களுக்கு தேவைப்படுற விஷயங்கள் வந்து அந்த வெப்சைட்குள்ளே நம்ம கொடுத்துருக்கோம். நான் சொன்ன மாதிரி இது நம்மளா செல்ஃபாக உருவாக்குனது. ஸோ இப்போ நான் வந்து உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி காட்ட போகிறேன் அதுக்குள்ளே வந்து என்னென்ன இருக்குது அப்படின்ட்டு. பட் நீங்கள் ஒன்றே ஒன்று தான் புரிஞ்சுக்கணும், இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதாவது நான் வந்து என்னோட ட்ரேடிங் ஜர்னியில் ஃபஸ்ட்டு 4-5 இயர்ஸில் வந்து நான் மிஸ் பண்ண ஒரு விஷயம் என்னன்னா டேட்டாஸ். டேட்டாஸ்ன்றது என்னன்னா, இப்போ நீங்கள் என்ன நினைப்பீங்கன்னா, ஓகே நம்ம வந்து ஒரு விஷயம் கற்றுக்குறோம், அதை அப்ளை பண்ணுறோம், நம்மளுக்கு வந்து ரிசல்ட் வந்துடும் அப்படின்னு நினைக்கிறீங்க. கிடையாது. நீங்கள் வந்து கற்றுக்குறீங்க, அதை அப்ளை பண்ணுறீங்க, இது வரைக்கும் கரெக்டு தான். அதுக்கப்புறம் வந்து என்ன ஆகும்னா, அதை நீங்கள் வந்து ரிசர்ச் பண்ணணும், டேட்டாஸ் வச்சிருக்கணும், அதை நீங்கள் அனாலிசிஸ் பண்ணணும், ரீசெக் பண்ணணும். அதாவது அந்த மிஸ்டேக்ஸை நீங்கள் வந்து மாற்றிக்கணும். இப்போ நீங்கள் வந்து கற்றுக்குறீங்க இல்லையா, அதை போய் அப்ளை பண்ண உடனே உங்களுக்கு ரிசல்ட்ஸ் வந்துடாதுன்னு சொல்ல வரேன். நீங்கள் வந்து ஏதோ ஒன்று தப்பு பண்ணுவீங்க, எல்லாம் கற்றுக்கிட்டது அப்புறமும் கூட அந்த தப்பு என்னன்ட்டு ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தெரியணும், ஐடென்டிஃபை பண்ண தெரியணும், அதை மாற்றணும். அதுக்கப்புறமா தான் நீங்கள் வந்து கரெக்டான இன்கம் ஏர்ன் பண்ண முடியும். அப்போ இந்த ப்ராசஸ்க்கு பேர் என்ன சொல்லணும்னா டேட்டா ஸ்டோரேஜ்னு சொல்லலாம். அப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்றத நான் வந்து கரெக்டாக டேட்டா ஸ்டோர் பண்ணிட்டே வந்தால் தான் என்னால் மாடிஃபை பண்ண முடியும். நோட்டில் எழுதுனால அதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ அதுக்காக தான் இந்த போர்ட்டலில் இதுவும் ஒரு விஷயமா நான் உள்ள இன்சர்ட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது, நான் உங்களுக்கு டீட்டெயிலாக கொடுக்க போகிறேன். அண்ட் இந்த வீடியோ முடியும் போது எப்படி நீங்கள் இதை ஃப்ரீயாக அக்சஸ் பண்ணிக்கலான்றது நான் வந்து உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வீடியோ பாருங்கள். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தமிழ்நாட்டிலேயே ஃபர்ஸ்ட் ட்ரேடர்ஸ்க்காக லான்ச் பண்ணப்பட்ட ஒரு போர்ட்டல். அண்ட் தமிழ் ட்ரேடரில் நம்ம அதை லான்ச் பண்ணணுன்ட்டு சொல்லவே ரொம்ப பெருமைப்படுறேன் நான். இதுக்குள்ளே அப்படி என்ன தான் இருக்குது அப்படின்றது நான் உங்களுக்கு காட்ட ரொம்ப அவலாக இருக்கேன். ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. எல்லா விதமான ட்ரேடர்ஸ்க்குமே இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் உங்களுக்கு டீட்டெயிலாக காட்டுறேன், ரொம்ப சீரியஸாக பாருங்கள். ஓகே, நான் லாகின் பண்ணி காட்டுறேன். ஸோ நான் இங்கே கண்டினியூ வித் கூகுள்னு கொடுத்துட்டு உள்ளே வந்துட்டேன். லாகின் பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. இது வந்து டக்குன்னு பார்க்கும்போது இன்னும் நிறைய இருக்குது அப்படின்ற மாதிரி தோணும். பட் எஸ், எக்ஸாக்டாக ஒரு டொமைனுக்கு தேவைப்படுற விஷயங்கள் இருக்குது. இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஜர்னல் ரிப்போர்ட்டிங்னு இருக்குது இல்லையா, ஆக்சுவலி ஜர்னல் ஃபீடுன்னு இருக்குது இல்லையா, அது வந்து இப்போதைக்கு இன்ஆக்டிவாக இருக்குது. ஸோ அதை விட்டுருங்க. ஜர்னல் ரிப்போர்ட்டிங் அப்படின்ட்டு வந்து ஒன்று இருக்குது இல்லையா, அது வந்து என்னன்ட்டு நான் லாஸ்ட்டாக காட்டுறேன். ஏன்னா அது வந்து ட்ரேட் முடிச்சதுக்கு அப்புறமா யூஸ் ஆக போகிற ஒரு கான்செப்ட். ஸோ அடுத்து வந்து ஸ்டாக் ஸ்க்ரீனர் இருக்கு இல்லையா, இதுதான் இப்போ நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இப்போ ஸ்டாக் ஸ்க்ரீனர் அப்படின்றது என்னன்னா, ஸோ ஒன்ஸ் நம்ம போட்டு லாகின் பண்ணிட்டோம். இப்போ இதில் வந்து ஸ்டாக் ஸ்க்ரீனர் அப்படின்னு ஒரு ரீடிங் இருக்குது பார்த்தீங்களா, தேர்டில் அந்த ஸ்டாக் ஸ்க்ரீனர் தான் நான் வந்து ப்ரெஸ் பண்ணியிருக்கேன். ப்ரெஸ் பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்மளுக்கு ஃபில்டர் இருக்கும், அதை நான் ரீசெட்னு கொடுத்துட்றேன். கொடுத்த உடனே உங்களுக்கு வந்து 4917 ஸ்டாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லிஸ்ட் ஆகி வந்துருச்சு. ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நம்மளோட இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்க NSE BSE சேர்த்து எல்லா ஸ்டாக்ஸுமே இந்த இடத்துல லிஸ்ட் ஆயிருக்குன்னு அர்த்தம். அண்ட் அதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேராமீட்டர்ஸ் இருக்குது. இதில் வந்து நீங்கள் எப்படி வேணுமோ செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் நியூ 52 வீக் ஐன்னு கொடுத்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டாக 52 வீக் ஐயில் நல்லா பண்ணிட்டு இருக்கு, அதாவது லாஸ்ட் 1 இயரில் நல்லா பண்ணிட்டு இருக்க ஸ்டாக்கு, இல்லை லோவில் இருக்க ஸ்டாக்கு, அதிகமாக டிவைடன்ஸ் கொடுக்குற ஸ்டாக்கு, உங்களுக்கு வந்து அன்யூஷுவல் வால்யூம்னு கூட இருக்கு பாருங்க. அப்படி என்னன்னா, நார்மலாக போயிட்டே இருந்திருக்கும், திடீர்னு இப்போ ரைஸ் ஆகுது, அந்த மாதிரி போயிட்டு இருக்கும். இப்போ அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் எடுத்து பார்க்கும்போது எதனா ஒரு நியூஸ் இருக்கா, இல்லை ஏன் அந்த மாதிரி இருக்கு, இந்த மாதிரி ஒரு டேட்டாவுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து உங்களுக்கு தெளிவாக இருக்கும். இதை விட ரொம்ப சூப்பரான ஒரு விஷயம் என்னன்னா, எனக்கு ரொம்ப பிடிச்ச, நான் அதிகமாக யூஸ் பண்ணுற விஷயம் என்னன்னா, ஃபில்டரில் வந்து செக்டார்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை அழுத்திட்டு இப்போ எக்ஸாம்பிள் எனக்கு எனர்ஜி மினரல்ஸ் வேணும் அப்படின்னு நான் அழுத்துறேன்னு வச்சுக்கோங்களேன். அழுத்தின உடனே வந்து பார்த்தீங்கன்னா எனர்ஜி மினரல்ஸ் பேஸ் பண்ண செக்டாரில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் ஸ்டாக்ஸ் எல்லாமே எனக்கு லிஸ்ட் ஆகி வந்துடும். ஸோ இப்படி லிஸ்ட் ஆகி வந்த உடனே எனக்கு என்ன ஆயிரும்னா, இப்போ தெளிவாக தெரிஞ்சிடும், ஓகே இந்த இவ்வளோ ஸ்டாக்ஸ் இருக்குது, இதில் இது எந்த ஸ்டாக் வந்து இப்போ எந்த மாதிரி ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்றது வந்து ஒரு கிளாரிட்டி வந்துடும். இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் நான் எப்பவுமே எந்த மாதிரி ஒரு ஃபில்டர் பண்ணுவேன் அப்படின்னா, மார்க்கெட் கேப்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து நான் ஒரு வாட்டி ப்ரெஸ் பண்ணுவேன். அப்படின்னா டிசெண்டிங் ஆர்டர், அதாவது எந்த ஸ்டாக்லாம் ரொம்ப ஃபேமஸோ டாப் ரேட்டடோ அதெல்லாம் மேலே வந்துடும். இப்போ எக்ஸாம்பிள் ரிலையன்ஸ், ONGC, கோல் இந்தியா அதெல்லாம். பட் எப்பவுமே இந்த மாதிரி ஃபெமிலியர் ஸ்டாக்ஸில் மட்டும் தான் இன்வெஸ்ட் பண்ணணும்னு கிடையாது. டயர் 2ன்னு சொல்லலாம். டயர் 2ன்றது என்னன்னா, இப்போ அந்த ஸ்டாக்ஸ் வந்து ஒரு சில பேர் கேள்விப்பட்டிருப்பாங்க, பட் அது ரொம்ப ஃபேமஸ் கிடையாது, இல்லை மேபி பொட்டன்ஷியல் ஜாஸ்தியாக இருக்கலாம், ஆனால் நம்ம அதை இவ்வளோ நாள் ஃபோக்கஸ் பண்ணாமல் வந்திருப்போம். அந்த மாதிரி ஸ்டாக்ஸ்லாம் தான் நான் அதிகமாக இன்வெஸ்டிங்கோ ஸ்விங் ட்ரேடிங்கோ ஃபோக்கஸ் பண்ணுவேன். இப்போ எக்ஸாம்பிள் சொன்னோன்னா, சென் பெட்ரோ, அந்த ஸ்டாக்ல இருந்து மேபி அந்த ஸ்டாக் வரைக்கும் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அதுக்கடுத்து பாருங்க, கல்ஃப் ஆயில் கிளப், ரெஃபெக்ஸ், பிரபா, இண்டோயில், நிறைய ஸ்டாக் நேம்ஸ் வந்து இங்கே நம்மளுக்கு தெரியாதது இருக்கு பாருங்க. பட் வால்யூமும் டீசெண்டாக இருக்கும், அதாவது மார்க்கெட் கேப்பும் டீசெண்டாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறத எடுத்து நம்ம அனாலிசிஸ் பண்ணணும். இது வந்து பிளைண்ட் ஸ்டாக் செலெக்ஷன் கிடையாது, அவ்வளோதான் இங்கே வந்துருச்சு உடனே எடுத்து இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படி கிடையாது.
கிடையாது. பட் இங்கே வந்ததுக்கு அப்புறம் எடுத்து நான் ஃபண்டமெண்டல்ஸ் டெக்னிக்கல்ஸ் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்த எல்லா கான்செப்ட்ஸும் அப்ளை பண்ணி நீங்கள் ஒரு ஸ்டாக்கை செலக்ட் பண்ணும்போது அது ரொம்ப குவாலிட்டியான ஸ்டாக்காக, ரொம்ப பெட்டரான ஒரு ஸ்டாக் செலெக்ஷனாக இருக்கும்ன்றதுல வந்து டவுட் கிடையாது. இதுதான் வந்து நம்மளோட ஆஃப்லைன் கிளாஸ் அண்ட் ஆன்லைன் கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நம்ம சொல்லி கொடுத்துட்டு இருக்க மெத்தடாலஜி. ஸோ இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த போர்ட்டல் ஆக்சஸ்மே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்ம ஸ்டூடெண்டாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இட் இஸ் காம்ப்ளிமெண்ட்ரி. பட் ஆனால் ஒன்ஸ் நீங்கள் வந்து இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்றதுனால இந்த வீடியோ முடியும் போது நீங்களுமே இதை எப்படி ஃப்ரீயாக, அதாவது ஒரு நான் ஸ்டூடெண்டாக இருந்தாலும் நீங்கள் இதை எப்படி ஃப்ரீயாக அக்சஸ் பண்ண முடியுன்றதை நான் அந்த வீடியோ எண்டில் சொல்ல போகிறேன். ஓகே, ஸோ மறக்காம ஃபுல்லாக பாருங்க. அண்ட் ஒன்ஸ் இப்போ இன்வெஸ்டிங்கில் வந்து எனக்கு வந்து இவ்வளோ விஷயங்கள் இருக்குன்ற ஒரு கிளாரிட்டி வந்துடும். இப்போ எக்ஸாம்பிள் சொல்கிறேன், நியூ மந்த்லி ஹைன் இருக்கு பாருங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் புரியுதா? இந்த ஒரு மாசத்துல, இந்த ஒரே ஒரு மாசத்துல இதெல்லாம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு. நான் ஒரு வருஷம் போறது 52 வீக் ஹை, பட் 1 மந்த்ன்றது வந்து இந்த மாசம். அப்ப இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் எடுத்து நான் வந்து ஓபன் பண்ணி வேணும்னா அனாலிசிஸ் பண்ணி பார்க்கலாம். அதுல எது மார்க்கெட் கேப் நல்லா இருக்குன்னு வச்சு பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபேக்டர்ஸ் மூலமா நம்ம வந்து இங்க அனாலிசிஸ் பண்ணிக்க முடியும். இதுதான் இன்வெஸ்டிங். ஸோ இதுதான் வந்து நம்ம ஸ்டாக் ஸ்கிரீனர் அப்படின்ற ஏரியால வச்சிருக்கோம். அப்படியே நம்ம வந்து கீழே வந்தோம்னா ஹீட் மேப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இன்னைக்கு இந்தியன் மார்க்கெட்ல, அதாவது மெயினா நிஃப்டி பேஸ் பண்ண ஸ்டாக்ஸ் வந்து என்ன மாதிரியான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு இருக்குன்றது வந்து இங்க காட்டுவாங்க. இப்போ ஒன்றும் இல்லை, நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க ஓவராலா எப்படி இருக்குன்னா ஃபுல்லா ரெட்ல இருக்கு, ஒரே ஒரு என்டிபிசி மட்டும் தான் கிரீன்ல இருக்கு. ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்னா இன்னைக்கு நிஃப்டி வந்து ஸ்ட்ராங்கான டவுன் ட்ரெண்ட்ல இருக்குன்னு அர்த்தம். ஸோ அப்போ நம்மளுக்கு ஒரு கிளாரிட்டி இருக்கும், இன்னைக்கு நான் இந்த ட்ரெண்ட் தான் ஃபோக்கஸ் பண்ண போறேன், ஆர் அட்லீஸ்ட் இந்த டைம்ல நான் இந்த ட்ரெண்ட் தான் ஃபோக்கஸ் பண்ண போறேன்ற ஒரு கிளாரிட்டி இருக்கும். அதுக்கு இந்த ஹீட் மேப் யூஸ் ஆகும். ஆப்ஷன்ஸ் எஃப்னோன்னு ஒரு ரேட்டிங் இருக்கு. இதுவுமே வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கிற இம்பார்ட்டன்ட் செக்டார்ஸ் வந்து என்னென்ன மாதிரி இருக்கு அப்படின்றது. ஸோ நான் எப்பவுமே என்ன மாதிரி ஃபோக்கஸ் பண்ணுவேன்னா டேட்டாஸ் நான் அதிக ப்ரியாரிட்டி கொடுப்பேன். நான் இவ்வளோ நாள் வீடியோஸ் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இப்போ அதிகமாக ரெட் இருக்கு, கொஞ்சம் தான் க்ரீன் இருக்கு. ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்னா இன்னைக்கு டவுன் ட்ரெண்ட் ஸ்ட்ராங்காக இருக்குன்னு அர்த்தம். ஸோ இது வந்து க்ரீன் டாமினண்டா மாறாத வரைக்கும் நான் வந்து என்ன பண்ண மாட்டேன்னா அப் ட்ரெண்ட் ஃபோக்கஸ் பண்ண மாட்டேன். ஸோ அதே தான் இந்த இடத்துல அட்வான்ஸ் டிக்ளைன் ரேஷியோல தெரிஞ்சுக்கலாம். இப்போ நிஃப்டியில் வந்து பார்த்தீங்கன்னா 30 ரெட்ல இருக்கு, 20 க்ரீன்ல இருக்கு. ஆனால் பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா 10 ரெட்ல இருக்கு, 2 தான் க்ரீன்ல இருக்கு. அப்படின்னா பேங்க் நிஃப்டி, அதாவது ஃபினான்ஸ் செக்டர் ரொம்ப ஸ்ட்ராங்கான டவுன் ட்ரெண்ட்ல இருக்குன்னு அர்த்தம். இந்த மாதிரி டைம்ல நான் என்ன பண்ணுவேன்னா நிஃப்டியை விட பேங்க் நிஃப்டியில போயிட்டு புட் ஆப்ஷன்ஸ் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுவேன், டெக்னிக்கல் அனாலிசிஸ் கூட கம்பைன் பண்ணி சொல்றேன். ஸோ அப்போ நம்மளுக்கு வந்து ரிசல்ட் வந்து ஈஸியா இருக்கும், பெட்டரா வரும்னு சொல்லுவேன். இதெல்லாம் அந்தந்த டைமுக்கு தேவைப்படுற மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அதர் டூல்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன ஸ்விங் ஸ்கேனர் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த ஸ்கேனர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஹை குவாலிட்டி, அதாவது ரீசெண்டா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்க மொமெண்டம்ல இருக்க ஸ்டாக்ஸோட லிஸ்ட் வந்து ஸ்விங் ஸ்கேனர்ல வரும். ஓஐ டேட்டா, இன்னைக்கு பீங் ஆப்ஷன்ஸ் ட்ரேடர் எனக்கு வந்து ஓஐ டேட்டா ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ ஓஐ டேட்டா நான் வந்து தனித்தனியாக போயிட்டு வெப்சைட்ல தேடிட்டு இருக்கிறதுக்கு பதிலாக இங்கே ப்ரெஸ் பண்ணி நான் பார்த்துப்பேன். பிடிஎல் பிரேக் அவுட்ன்றது வந்து இப்போ ரீசெண்டா, அதாவது ரீசெண்டானா இன்னைக்கு மார்னிங் வந்து என்னென்ன ஸ்டாக்ஸ் வந்து தன்னோட ஹையஸ்ட் பாயிண்ட் தாண்டி பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னா அப்போ ஸ்டாக் பொட்டன்ஷியல் ஜாஸ்தின்னு அர்த்தம். இதெல்லாம் இன்ட்ராடே கூட யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த மாதிரி நிறைய ட்ரேடர்ஸ்க்கு தேவைப்படுற ஸ்கேனர்ஸ்மே நம்ம இன்பில்ட், அதாவது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்கேனர்ஸ் மட்டும் தான் நம்ம வச்சிருக்கோம். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட போர்ட்டலில் வந்து ஈஸியாக நீங்கள் வந்து பார்த்துக்க முடியும். இது எல்லாத்தோட ஃபைனல் ஹைலைட் என்னன்னா ஜர்னல் ரிப்போர்ட்டிங். அந்த ரிப்போர்ட்டிங் அதை ப்ரெஸ் பண்ணி நான் வந்து ஃபர்ஸ்ட் ஆட் ரேட்ன்ற ஒரு ஆப்ஷன் கொடுக்குறேன். இப்போ ஆட் ரேட் அப்படின்னு கொடுத்துட்டேன்னா நீங்கள் வந்து இதோட மெயின் லாஜிக் என்னன்னா, இன்னைக்கு ஒரு ட்ரேட் பண்ணுறீங்க, இப்போ எக்ஸாம்பிள் நிஃப்டியில் ட்ரேட் பண்ணுறீங்க. நீங்கள் அந்த ட்ரேட்ல வந்து என்ன பண்ணுறீங்கன்னா ப்ராஃபிட் பண்ணுறீங்க. லெட்ஸே நான் வந்து ஸ்ட்ராட்டஜி நம்பர் 1 யூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் எனக்கு வந்து இன்னைக்கு டார்கெட் ஹிட் ஆயிருக்கு. ப்ராஃபிட்டா லாஸா? ப்ராஃபிட். நான் எவ்வளோ ப்ராஃபிட் பண்ணியிருக்கேன்? லெட்ஸே நான் 1200 rupees ப்ராஃபிட் பண்ணியிருக்கேன். எவ்வளோ கேபிட்டல் நான் யூஸ் பண்ணியிருக்கேன்? லெட்ஸே நான் 15,000 யூஸ் பண்ணியிருக்கேன். ட்ரேட் பண்ணும்போது நான் எப்படி இருந்தேன்? அண்ட் எதனா கமெண்ட் வேணா கமெண்ட் பண்ணிட்டு போஸ்ட்னு எடுத்துட்டீங்கன்னா ட்ரேட் ஆடட்னு வந்துடும். இப்போ டேஷ்போர்டு எடுத்துனீங்கன்னா உங்களோட ஓவரால் டேட்டா அது காட்ட ஆரம்பிச்சிடும். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு ட்ரேடருக்கு. அதாவது நெட் பிஎன்எல்ன்றது இப்போ நம்ம கொடுக்குற டேட்டாவோட ஓவரால் டேட்டா, அதாவது ஓவரால் ரிசல்ட். நீங்கள் ஃபில்டர் பண்ணியும் பார்த்துக்கலாம். அப்போ எவ்ரி 10 days ஒன்ஸ் நீங்கள் இந்த ஃபில்டர் பார்த்துக்க முடியும். அதாவது 1ஆம் தேதியிலேருந்து 10ஆம் தேதி எப்படி இருக்கு, 10ஆம் தேதியிலேருந்து 20ஆம் தேதி எப்படி இருக்கு, இல்லை லாஸ்ட் 10 days எப்படி இருக்கு, அந்த மாதிரி. ஸோ அந்த டைம்ல எவ்வளோ ட்ரேட்ஸ் எடுத்திருக்கீங்கன்றதுல ஃபில்டர் பண்ணி காட்டும். ரொம்ப முக்கியமான விஷயம் இதுதான். இப்போ நான் 10 ட்ரேட் எடுக்கிறேன், அதில் நான் எவ்வளோ வின் பண்றேன்றது எனக்கு தெரியணும்ல. அப்போ தானே நான் நெக்ஸ்ட் அந்த ஸ்ட்ராட்டஜி ஒர்க் ஆகுதா இல்லையான்னு தெரிஞ்சுக்க முடியும். அதை நான் இங்கே தெரிஞ்சுக்கலாம். அதோட ரொம்ப முக்கியமான விஷயம் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட். நம்ம நிறைய வீடியோஸ்ல பார்க்குறோம் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் நல்லா இருக்கணும்ட்டு. பட் எப்படி நான் அதை தெரிஞ்சுக்கிறது? இந்த இடத்துல தெரிஞ்சுக்க முடியும். இப்போ இதுல எப்பவுமே நான் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்ற ஒரு ஸ்ட்ராங்கான விஷயம் என்னன்னா, ரெட்டை விட கிரீன் கண்டிப்பா ஜாஸ்தியா இருக்கணும். இதை மட்டும் நீங்க ஸ்ட்ராங்கா ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு செம கான்ஃபிடன்ஸ் இருக்கும் ட்ரேடிங்லன்றது தான். இப்போ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா 4700 நான் லாஸ் பண்ணும்போது ஆவரேஜா லாஸ் பண்றேன், ஆனா வின் பண்ணும்போது 8800 பண்றேன். ஸோ இது என்ன சொல்லுவாங்கன்னா 1:2 ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோன்னு சொல்லுவாங்க. அப்படின்னா நான் தோக்கிறத விட ஜெயிக்கிறது டபுள் மடங்கு ஜாஸ்தியா இருக்கு. அண்ட் இந்த மாதிரி நான் பண்ணும்போது 10ல் ஒரு 5 ட்ரேட் வின் பண்ணா கூட நான் வந்து ரொம்ப ப்ராஃபிட்டபிளா இருப்பேன் அப்படின்றது தான் வந்து இந்த டேட்டா காட்டுது. ஸோ எப்பவுமே ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்குன்றத வந்து நம்ம டேட்டாஸ் மூலமா தான் தெரிஞ்சுக்க முடியும். அதுக்கு தான் இது ஹெல்ப் பண்ணுது. பெர்ஃபார்மன்ஸ் ஸ்கோர், நீங்க நான் வந்து கான்ஃபிடென்ட் அப்படின்னு ஒரு டேட்டா கொடுத்தேன் இன்புட் கொடுக்கும்போது நீங்க கவனிச்சிருப்பீங்க. ஸோ அது பிளஸ் என்னோட ரிசல்ட் பிளஸ் ஒரு நாளைக்கு நான் எவ்வளவு ட்ரேட் எடுக்கிறேன்றதை பேஸ் பண்ணி இந்த பெர்ஃபார்மன்ஸ் ஸ்கோர் வரும். ஒரு ஸ்கில்ஃபுல் குவாலிஃபைடு ட்ரேடரா நீங்க இருக்கீங்களா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிற டேட்டா இது. 65க்கு மேல இந்த டேட்டா இருந்தாதான் நீங்க வந்து
ரொம்ப சைக்கலாஜிக்கலி ஸ்ட்ராங்கா இருக்கீங்கன்னு அர்த்தம். இப்போ சில பேர் வந்து ஃப்ளூக்ல கூட ப்ராஃபிட் பண்ணுவாங்க, ஆனா பயந்துட்டு ட்ரேட் பண்ணுவாங்க. ஸோ அந்த நான் ஃபியர்ஃபுல்லா இருக்கேன்னு கொடுத்துட்டு ரிசல்ட் நல்லா இருந்தாலும் ஸ்கோர் கம்மியாகும். ஸோ நீங்களே உங்களை எவால்வ் பண்ணிக்கிறதுக்கும் உங்களை க்ரோ பண்றதுக்குமே தேவைப்பட்ட ஒரு டேட்டா தான் பெர்ஃபார்மன்ஸ் ஸ்கோர். டெய்லி பிஎன்எல் ஒரு கிராஃப் நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு. கேபிட்டல் யூஸ்டு பர் ட்ரேட். ஒரு ஒரு நாளைக்கு சில பேர் வந்து 10,000 யூஸ் பண்ணுவாங்க, திடீர்னு 50,000 யூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இல்லாம கிராஜுவலா இருக்குதா அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கிறது தான் இந்த டேட்டா. அண்ட் ஃபைனலி ஒரு நாளைக்கு எவ்வளோ ட்ரேட் எடுக்கிறீங்கன்றது கூட நீங்கள் இந்த இடத்துல பார்க்க முடியும். நீங்கள் வந்து சப்போஸ் ஒரு நாளைக்கு ஒன்று தான் எடுக்கிறீங்கன்னா இங்கே 1 காட்டும், ஒரு நாளைக்கு 2 3 எடுக்கிறீங்கன்னா அதோட ஆவரேஜ் காட்டும். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஸ்விங் ட்ரேடராக இருந்தாலும் சரி, ஒரு இன்வெஸ்டராக இருந்தாலும் சரி, ஒரு F&O ட்ரேடராக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக இந்த டேட்டாஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை வச்சு தான் அடுத்து இப்போ எக்ஸாம்பிள் சொல்கிறேன், ஒரு 1 வீக் ட்ரேட் பண்ணிட்டீங்க, இந்த டேட்டாஸ்லாம் பார்த்துட்டு இது நல்லா இருக்குன்னா தான் அடுத்த வாரம் நீங்கள் வந்து உங்களை பெட்டர் பண்ணுறது தான், என்ன மாற்றிக்கணும், எங்கே மாற்றிக்கணுன்றதை தெளிவாக தெரிஞ்சுக்க முடியும். ஸோ யாரோ தான் வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்ட்டு நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கிறத விட, என்னாலேயே எனக்கு தேவைப்படுற விஷயங்களை கண்டுபிடிச்சு மாற்ற முடியுன்றதுக்காகவே உருவாக்கப்பட்ட, அண்ட் அகைன் நான் சொல்றேன், ஐ எம் வெரி ப்ரௌட் டு டெல், தமிழ்நாட்டிலேயே ஃபர்ஸ்ட் நம்ம இதை லான்ச் பண்ணோம். இப்போ லான்ச் பண்ணல, இது 2024 லான்ச் பண்ணோம். அண்ட் இதை வந்து 2500 ஸ்டூடெண்ட்ஸ் மேலே யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் நீங்களுமே இதை யூஸ் பண்ணலாம். ஆல் தி வெரி பெஸ்ட். யூஸ் பண்ணுங்க. இது உங்களுக்காக உருவாக்கப்பட்டது. அதாவது யாரெல்லாம் நல்லா ட்ரேட் பண்றாங்களோ அவங்களுக்காக இதை கொண்டு போய் சேர்க்கணும்னு நான் உருவாக்கியிருக்கேன். ஓகே, ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு வந்திருப்பீங்க, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்ம போர்ட்டல் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்ட்டு. அண்ட் இதை நீங்களுமே வந்து ஃப்ரீயாக அக்சஸ் பண்ணிக்கலாம். நான் சொன்ன மாதிரி வித் ஒன் சிங்கிள் ஸ்டெப். என்ன ஸ்டெப்னா, கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க் ப்ரெஸ் பண்ணி நீங்கள் ஃப்ரீ டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண போறீங்க. ஸோ யாரெல்லாம் ஃப்ரீ டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறீங்களோ உங்களுக்கு இந்த போர்ட்டலோட அக்சஸ் வந்து காம்ப்ளிமெண்ட்ரி. 1 மாதத்துக்கு 2 மாதத்துக்கு கிடையாது. நீங்கள் எவ்வளோ நாள் அந்த ஆப் வந்து ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்களோ அவ்வளோ நாளைக்கு நீங்கள் தாராளமாக ஃப்ரீயாக யூஸ் பண்ணிக்கலாம். ப்ராபப்ளி அது உங்கள் லைஃப் டைமாக கூட இருக்கலாம். ஸோ உங்களுக்கு ஃப்ரீ அக்சஸ் கிடைக்க போகுது. ஜஸ்ட் நீங்கள் ஃப்ரீ டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணால் போதும். இப்போ 2 விஷயம் இருக்குது. ஒன்று, நீங்கள் ஏஞ்சல் ஒன் அக்கௌண்ட் வச்சில்லைன்னா ஈஸியாக நீங்கள் ஓப்பன் பண்ணி முடிச்சிருவீங்க. சரி, சப்போஸ் உங்ககிட்ட ஆல்ரெடி அக்கௌண்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா, கீழே அட்மின் நம்பர் கொடுத்துருக்கோம் இல்லையா, அந்த நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணி சொல்லுங்கள், இந்த மாதிரி நான் யூடியூப் சப்ஸ்கிரைபராக இருக்கேன், அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு நினச்சேன், ஆனால் எனக்கு வந்து இந்த மாதிரி ஆல்ரெடி இருக்குன்னு சொன்னால் அட்மின் வந்து உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க, வேறு என்ன பாசிபிள் சொல்யூஷன் இருக்குன்னு சொல்லுவாங்க. பட் நம்ம யார்கிட்டயுமே இதுக்கு வந்து சார்ஜஸோ ஃபீஸோ வாங்குறது கிடையாது. ஸோ இது வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக தான் கொண்டு போய் சேர்க்கணுன்ட்டு நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கேன். ஸோ அதனால் நீங்கள் வந்து கண்டிப்பாக இந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் நான் சொன்ன மாதிரி டேட்டாஸ் யூஸ் பண்ண ஆரம்பிங்க. டேட்டாஸ் தான் நம்மளோட நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் ட்ரேடிங் வந்து கொண்டு போகுது. ஓகே, ஸோ என்னோட சிஸ்டமேட்டிக் ட்ரேடிங்குள்ளே நீங்களும் வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ட்ரேடிங் வந்து வேற மாதிரி பெர்ஸ்பெக்டிவ்ல நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீங்க. ஆல்ரெடி பார்க்க ஆரம்பிச்சிருப்பீங்க நீங்கள் எல்லா வீடியோஸும் பார்த்துருந்தீங்கன்னா. ஸோ கோயிங் ஃபார்வர்ட் நம்மளுக்கு இன்னும் நிறைய தேவைப்படும். ஏன்னா நம்ம இன்ட்ராடே பார்க்க போகிறோம், F&O பார்க்க போகிறோம், ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் சைக்காலஜி பார்க்க போகிறோம், போர்ட்ஃபோலியோ ஓவராலாக எப்படி நம்ம செட் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது பார்க்க வேண்டியது. ஸோ அதெல்லாமே பார்க்கணும்னா டேட்டாஸ் இம்பார்ட்டன்ட். ஸோ அதனால தான் நான் உங்களுக்கு இந்த இடத்துல கொண்டு வந்து சேர்க்குறேன். ஸோ மறக்காம இதை யூஸ் பண்ணிக்கோங்க. கீழே லிங்க் இருக்குது, அதை ப்ரெஸ் பண்ணி ஓப்பன் பண்ணால் மட்டும் தான் இதோட அக்சஸ் கிடைக்கும். ஸோ அதனால இதை வந்து ஞாபகம் வச்சுட்டு பண்ணுங்க. ஓகே, ஆல் தி வெரி பெஸ்ட். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். நன்றி.